நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்ற பின் திருமலைக்கு வந்த திரு சந்திரபாபு நாயுடு திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை குடும்ப சமேதராக தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீரங்க நாயகி வசந்தோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பெரும் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு கற்கட விநாயகர் கோயில் பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த கணநாதன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக 4வது முறை பதவியேற்ற திரு சந்திரபாபு நாயுடு குடும்ப சமேதராக திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை இன்று காலை தரிசித்தார். சுவாமி தரிசனம் செய்ய திருமலைக்கு வந்த முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினர் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக சென்று மகாத்வாரத்தை அடைந்தனர். அங்கு ஆலய அர்ச்சகர்கள் முதலமைச்சர் குடும்பத்தினருக்கு இஸ்திகஃபால் மரியாதையுடன் வரவேற்பு அளித்து ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். பலிப்பீடம் மற்றும் கொடிமரத்தை வணங்கியதும் மூலவரை தரிசித்த முதலமைச்சர் குடும்பத்தினர் அனைவருடனும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதையடுத்து ரங்கநாயக்க மண்டபத்தில் முதலமைச்சர் குடும்பத்தினருக்கு வேதாசீர்வச்சனம் செய்து பிரசாதம் வழங்கி முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிற்கு சுவாமி மற்றும் தாயார் திருவுருவப் படங்கள், காலண்டர் மற்றும் டைரி ஆகியவை வழங்கப்பட்டன. பிறகு நடந்தே சென்று திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள் மடத்தை அடைந்ததும் அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அனைவருக்கும் பெரிய ஜெயர் சுவாமிகள் அருளாசி வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பேடி ஆஞ்சநேயரை தரிசித்த முதலமைச்சர் குடும்பத்தினர் சன்னதி எதிரே கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தாயார் சன்னதி முன்பு கொட்டு முழங்கியபடி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்கு சென்று வெள்ளித்தோடு கிணியானில் உற்சவரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீரங்க நாயகிக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி பவள மாலை, நெல்லிக்காய் மாலையுடன் பதக்கங்களும் மாங்கல்யமும் அணிவித்து நீள்முடி கிரீடம் சூட்டி வைரத்தோடு குச்சி மாட்டலும் அபயமும் வரதமும் தந்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயாருக்கு தீப்பந்தங்கள் பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்கக் குடையோடு பக்தர்கள் புடைசூழ பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாரை சன்னதி பின்புறம் உள்ள வசந்த மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்தோடு காட்சி தந்தருளிய தாயார் முன்பு அரையர்கள் பாடல்கள் பாடி வழிபட்டனர். பின்னர் வசந்த மண்டப மேடையில் உற்சவர் தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். அங்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஸ்ரீரங்க நாயகிக்கு துளசியால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து திருஷ்டி கழித்து ஆலவட்டமும் சாமரமும் வீசப்பட்டன. திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் வசந்தோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக மூலஸ்தானத்திற்கு சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் அங்கிருந்து வெள்ளித்தோடு கிணியானில் உற்சவர் கமலவல்லி நாச்சியாரை கொலுவிருக்கச் செய்து தங்கக் குடை பிடித்தபடி வெளியே சுமந்து வந்தனர். வண்ணப்பட்டு சேலையோடு காசு மாலை, முத்துச்சரம், பதக்க ஆபரணங்கள் ஆகியவற்றோடு திருமாங்கல்யமும் நீள்முத்து கிரீடமும் அணிந்து கொண்டு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் மாலைகளோடு அழகாக பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். தீப்பந்தம் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர உற்சவர் தாயாரை கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு அரையர்கள் சேவையோடு வசந்த மண்டபத்தை அடைந்த கமலவல்லி நாச்சியாரை மண்டபத்தில் அமரச் செய்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆணி பெரும் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கொடிமர வளாகத்தில் மேடை மீது அஸ்திர தேவரையும் நவகலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அங்கு குடிகொண்டுள்ள விநாயகப் பெருமானுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திர உச்சாடனங்களோடு கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் பிரியாவிடை சமேத நெல்லையப்பரையும் அருள்மிகு காந்திமதி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து கொடிமரப் பகுதிக்கு சுமந்து வந்தனர். தொடர்ந்து கொடிப்பட்டத்தை கம்பத்தின் அருகே வைத்து வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு சங்கு முழங்க தர்ப்பை புல் கட்டி 16 திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். இதையடுத்து மலர் மாலைகள் சாற்றி கம்பத்தை அலங்கரித்து அர்ச்சனை செய்ததும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பருக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஆலயத்தின் முற்றவெளி அருகே அமைந்துள்ள வசந்த மண்டபத்தை சுற்றி வெட்டிவேர் பந்தல் அமைத்து அங்கு மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஒற்றை பட்டு வஸ்திரத்தால் இடுப்பில் கச்சையும் அதனையே முண்டாசாகவும் கட்டிக்கொண்டு திருமுடியில் மலர் கிரீடமும் தாமரை மாலையோடு ரோஜா மாலையும் அணிந்து கொண்டு உற்சவர் அழகாக திருக்காட்சி தந்தருள தூபதீபங்கள் காண்பித்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவரை மனமுருக வேண்டி தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு கற்கட விநாயகர் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் வளாகத்தில் உற்சவர் விநாயகப் பெருமானை மடிமீது சிவலிங்கம் தாங்கி அணைத்த கோலத்தில் அமர்த்தியிருந்தனர். முழுமுதற் கடவுளுக்கு பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், கற்கள் பதித்த ஆபரணங்களோடு காதணிகளும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் தங்க கிரீடமும் அணிவித்து கையில் ரிஷபதண்டம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மலர் மாலைகளோடு கிளிமாலையும் சாற்றிக்கொண்டு சிவலிங்கத்தை ஒரு கையால் அணைத்தபடி அமர்ந்தருளிய உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தினர். பிறகு கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் ரிஷப வாகனத்தில் கற்கட விநாயகரை கொலுவிருக்கச் செய்தனர். திருக்குடைகள், மலர் பிரபை, மங்கள சின்னங்களோடு அலங்கரிக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் அமர்ந்து காட்சி கொடுத்த கணநாதனுக்கு தீபாரத்தி காண்பித்ததும் திருவீதி உலா துவங்கியது. பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல ரிஷப வாகனத்தில் வலம் வந்த முழுமுதற் கடவுளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திவ்யதேச கோயிலான ஸ்ரீ வைகுந்தவல்லி தாயார் சமேத வைகுண்ட பெருமாள் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி உபயநாச்சியார்களோடு உற்சவர் பெருமாள் சப்பர வாகனத்தில் வீதி உலா வந்து தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு நகர வீதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சப்பரத்தில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முக்கிய வீதிகள் வழியே உபயநாச்சியார்களோடு உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டு மீண்டும் உற்சவ மூர்த்திகளை கோயிலை நோக்கி அழைத்துச் சென்றனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாத வசந்தோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராஜகோபாலன் சிறப்பு அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆலயத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயில் நந்தவனத்தில் உற்சவரை இந்திர விமானத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடமும் திருக்கரங்களில் வஸ்திரத்துடன் வில்லும் தந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்காரம் செய்திருந்தனர். தங்க விமானத்தில் அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திக்கு நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராமனாக காட்சி தந்த ராஜகோபாலனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயில் வசந்த பெருவிழாவையொட்டி அம்மனுக்கு பல்லாக்கு பவனி நடைபெற்றது.
வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக் கவசத்துடன் கிரீடமும் கற்கள் பதித்த ஹாரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி புல்லாக்கு மற்றும் நத்துடன் அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உற்சவர் அருள்மிகு பூமாயி அம்மனை கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சூலமேந்திய நாயகி விசேஷ அலங்காரத்தோடு நகர வீதியில் பவனி வர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருக்குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி அம்மனை ஊரை சுற்றி அழைத்து வந்தனர். வைகாசி மாத சஷ்டியை முன்னிட்டு ஈரோடு, நாமக்கல், தர்மபுரி, சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள முருகனுக்கு நடைபெற்ற தேரோட்டம், அபிஷேக ஆராதனை உள்ளிட்ட காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி மாத சஷ்டியை முன்னிட்டு தங்க ரதத்தில் உற்சவரை தங்கக்கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலுடன் முருகப்பெருமான் காட்சி தர உபயதாரர்களும் பக்தர்களும் வடம் பிடித்ததும் தங்கரத புறப்பாடு துவங்கியது. மின் விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கரதம் கோயிலை சுற்றி வலம் வந்தது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். நிறைவாக உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி விபூதி காப்பு சாற்றிக் கொண்டு மலர் மாலைகளோடு அருள்பாலிக்க திருநாமங்கள் கோரி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தண்டமும் சக்தி வடிவேலும் ஏந்தியபடி அருள்பாலித்த அழகனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் முருகனை தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தர்மபுரி குமாரசாமிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவர் ஸ்ரீ விநாயகரோடு தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். மயில் வாகனமும் அருகே இருக்க முருகப்பெருமானுக்கு ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பிரகார புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் வெளியே தெய்வங்களை சுமந்து வந்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு உலா வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக மீண்டும் ஆலயத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளை தீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை சசிவர்ணேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு தேவியர்கள் சமேதராக அருள்பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அழகனுக்கு முத்தாபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேலும் கொடியும் தாங்கி அபயம் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகனுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோயிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு சஷ்டியை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு தலைப்பாகை சூட்டி சந்தன குங்குமமிட்டு வெண்பட்டு கட்டி தாமரை மலர் மாலையுடன் மலர்ச்சரங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பல்வேறு தீபங்களுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புஷ்ப பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க ஆலயத்தின் வெளியே வண்ண மலர்களால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப வாகனங்களில் அருள்மிகு மாரியம்மனையும் ஸ்ரீ மாவடி ராமசுவாமியையும் சயனகோலத்தில் குலுவிருக்கச் செய்திருந்தனர். சர்வாபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிந்து கொண்டு பல்லாக்கில் காட்சி தந்த தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டதை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர்.
சேலம் குகை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கற்கண முனியப்பன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் முன்பு உற்சவரையும் எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து மஞ்சள் காப்பு சாற்றி குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்து வீரவாள் ஏந்தியபடி அருளும் காவல் தெய்வமாக அருள்மிகு முனியப்ப சுவாமியை அலங்கரித்து தீபம் காண்பித்தனர். பிறகு காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் தீச்சட்டிகள் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து உற்சவருக்கு சர்வாபரணங்களுடன் விசேஷமாக அலங்காரம் செய்து வாகனத்தில் அமர்த்தி தீபம் காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே உற்சவ மூர்த்தி உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்ந்து கோயிலில் மூலவர் முன்பு பம்பை வாத்தியக்காரர்கள் வருணித்தபடி இருக்க சுவாமி முன்பு கும்பசோறு படையலிட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு கல்யாண கணபதி ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு சந்தன கருப்புசாமி கோயில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு விபூதி காப்பு சாற்றி வண்ணப்பட்டு சேலை கட்டி தங்க தீஜ்வாலை நாகக்கிரீடத்துடன் ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மஞ்சளால் விநாயகர் பிடித்து சங்கல்பம் செய்து கொண்டு கணபதி பூஜை செய்தனர். பின்னர் ஆரத்தி காண்பித்ததும் தீபங்களை ஏற்றி போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரிப்பூக்கள் குங்குமம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் பூஜைகள் செய்ததும் மகாலட்சுமி திருவிளக்கிற்கு ஆலம் கரைத்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோயிலில் நமிநந்தி அடிகள் மற்றும் சேக்கிழார் குரு பூஜை விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து சிவனடியார்கள் பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல வாகனங்களில் நமிநந்தி அடிகளாரையும் உற்சவர் சேக்கிழாரையும் சிறப்பாக அலங்கரித்து அமர்த்தி விநாயகரோடு அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியுடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். ஆதித்தம்பதிகள் சர்வலங்காரத்துடன் காட்சி தந்தபடி உலாவர கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு நகர வீதியில் சிறப்பாக நடைபெற்றது. தெய்வ திருவுருவங்களை வேடங்களாக அணிந்த சிறுவர் சிறுமியர்கள் முன்னே செல்ல திருக்கோடி தீபங்கள் ஏந்தியபடி பெண்கள் பின்தொடர ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. மன்னார்குடி திருப்பார்கடல் குளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கமலத்தாயார் அவதார ஸ்தலமாக போற்றப்படும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ நாராயண பெருமாளுக்கு பால் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்திருந்தனர். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பால ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த சோழவந்தபுரம் எனும் சோகண்டி கிராமத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு லிங்க திருமேனியுடன் கருவறையில் அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ மீனாட்சி அம்மைக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்ய அவர்கள் மீது புனித நீரும் தெளித்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி கொண்டாபுரம் கிராமத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு கங்கையம்மன் கோயிலில் சிரசு வடிவமாகவும் சுதை சிற்பமாகவும் அம்பிகை கருவறையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். குடமுழுக்கையொட்டி பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் யாகசாலையில் அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் அவற்றை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து சிரசு வடிவில் அருளும் கங்கை அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். அரியலூர் மாவட்டம் வெண்ணங்குடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கோபுர விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அமிர்தநாராயண பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவரை கேடயத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் நிறுத்தி ஆலய பிரகாரத்தில் வலம் வரச் செய்தனர். ஒற்றை கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர்கள் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர ஏராளமானோர் கோபுர தரிசனம் செய்து தெய்வங்களை வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் சோமாசிமார நாயனார், சேக்கிழார் நாயனார் மற்றும் நவிநந்தி அடிகள் நாயனார் குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளி உள்ள 63 நாயன்மார்களில் எம்பிரான் சோமாசி மாரநாயனார், எம்பிரான் சேக்கிழார் மற்றும் நமிநந்தி அடிகள் நாயனார் ஆகியோருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கைலாய வாத்தியங்கள் முழங்க நாயன்மார்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்ற பின் திருமலைக்கு வந்த திரு சந்திரபாபு நாயுடு திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை குடும்ப சமேதராக தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீரங்க நாயகி வசந்தோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பெரும் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு கற்கட விநாயகர் கோயில் பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த கணநாதன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.